ஹே காய்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு அன்பாக்சிங் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது ஃபுல்லாகவே ஜீரோ CO2 பிளான்ஸ் தான் இது. ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னு காட்டுறேன். ரொம்ப மினிமலிஸ்டிக்கான குவாலிட்டி தான் ஆர்டர் பண்ணியிருக்கு. வாங்க காட்டுறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ போகிற வித் மிஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். ஓகே, பிளான்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ நான் முதல்ல எடுத்து சைடில் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்பயே நான் எங்கள் வீட்டு வந்தப்பே இது வெளியில் வைக்கிற பிளான்ஸ் இது சொல்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே. அப்புறம் இங்கே கொஞ்சம் இருக்குது. நம்ம மோஸ்ட்டாக பார்ட்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸில் இருந்தால் நம்ம அப்படியே டேங்குக்குள்ளே வைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா, எல்லாமே காட்டுறேன் என்னன்னு சொல்லிட்டு. இதோட பேர் எல்லாமே இப்போ கேட்காதீங்க. ஏன்னா நான் அந்த லிஸ்ட்டை பார்த்து தான் வெப்சைட்டில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதை பார்த்துட்டு உடனே வேணும்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கூட பேரோட கன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அனுபியாஸ் ஃபேமிலி தான். ஸோ அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அனுபியாஸில் தான் அந்த சைஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரே ஹேண்டில் அன்பாக்சிங் பண்ண போகிறோம்னா இது மறுபடியும் இதாக இருக்கும். அதுதான் ஃபிஷ்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். மோஸ்ட்லி பிளான்ஸை கட் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. ஸோ பேசிக்காக பிளான்ஸ்லாம் இப்படி தான் கட் பண்ணி வரும். கட்டி வரும். உள்ளே பட்டர் பேப்பர் மாதிரி போட்டு அதில் சோக்க இருக்கும். வாட்டர் நல்லா தனிச்சு போட்டிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த மாய்ஸ்சரில் பிளான்ஸுக்கு எந்த அடி வாங்காமல் டேமேஜ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். கமான் ப்ரோ கமான். இது ஒரே ஒரு பிளான்ஸ் தான் இருக்குது இதில். ஏன்னா மோஸ்ட்லி எக்ஸல் சைஸாக இருக்கும். நான் லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணப்போ ஒரு பெரிய எக்ஸல் சைஸ் பிளான்ட்டு நான் பே பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அதுக்கான பிளான்ஸ் வரலை. ஸோ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. அதாவது இந்த வாட்டி எனக்கு சைஸ் எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சைஸ் எப்படி இருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு லென்த்தில் இருக்குது. ஆல்மோஸ்ட் 9 இன்ச் இருக்குது பிளான் சைஸு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வாங்கி அப்படியே இந்த டேங்குக்குள்ளே வச்சிங்கன்னா செம்ம அட்டகாசமாக தெரியும். குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த லீஃபோட குவாலிட்டி இதுக்கெல்லாம் CO2 தேவை கிடையாது. ஸோ டேரெக்டாக நீங்கள் அப்படியே டேங்கில் வைக்கலாம். இல்லை உங்களுடைய வுட்டு பெரிய டேங்காக இருந்தால் பெரிய வுட்டில் நீங்கள் அதை அப்படியே செட் பண்ணி வைக்கலாம். வேறு லெவலில் இருக்குது. ஃப்ளோட் ஆகும் மோஸ்ட்லி இது. ஆமாம், இது ஃப்ளோட் ஆகும். ஏன் ஃப்ளோட் ஆகும்? ஃப்ளோட்லாம் ஆகலை, வெயிட்டு உள்ளே போகுது அது பட்டுக்காது. ஏன்னா உள்ளே இந்த கப்புக்குள்ளே ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க. பட் ஸ்டோன்ஸ் வைக்கல. ஸோ நான் இப்போ எடுத்துகிற இந்த டேங்கில் தேவையில்லாது. ஸோ வில் கீப் இட் ஹியர். இப்படியே இருக்கட்டும். இந்த பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். இதெல்லாம் தூக்கி போகிற பிளான்ஸ் தான். அடுத்த பெரிய சைஸ் பிளான்ஸ் ஏதாச்சும் இருந்து பார்த்து எடுக்கலாமா? ஸோ இந்த பிளான்ஸ் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் நேரமாக தான் இருக்குது. எல்சி என்னடா குப்பி அப்படியே கீழே போகிறேன்னு நினச்சிக்காதீங்க. திருப்பி கூட்டிடுவோம் எல்லாத்தையுமே. ஸோ நம்மளுடைய கடைன்றதால கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி வேறு ஒன்றும் இல்லை. பாருங்க, இது 2 பிளான்ஸ் இருக்குது. ஒன்று நார்மல் பிளான்ஸ், இன்னொன்று டிஃப்ரெண்ட் பிளான்ஸாக இருக்குது. இது அப்படியே பிரித்து எடுக்கிறது போது இது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஓகே, பிளான்ஸ் கப்ஸை விட்டு வெளியே வந்துருச்சு. இருந்தாலும் நான் கப்ஸில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ரூட்ஸும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு ரூட்ஸ். ஓகே, பிளான்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள். அந்த லீஃப் குவாலிட்டியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே அனுபியாஸ் ஃபேமிலி தான். இதுக்கு எல்லாத்துமே டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கும். பட் எல்லாமே அனுபியாஸ் தான். ஜீரோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு கூட சொல்லலாம். அது பாட்டுக்கு அது ஸ்லோவாக வளரும். சைஸ் குவாலிட்டிலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டெஃபினட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு பிளான்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ இந்த பிளான்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ன்றதால நிறைய பேர் யோசிப்பாங்க எதுக்காக இவ்வளோ காசு கொடுத்து பிளான்ஸ் வாங்கன்னு சொல்லிட்டு. பட் இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் CO2 செட்டப் இல்லாமல் நார்மல் பிளான்ஸ் வாங்கி அது நீங்கள் ஒரு வாரத்தில் செத்து போகிறதுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக வரும். அட்லீஸ்ட் ஒரு இயர்ஸ்க்கு ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் அடுத்த பிளான்ஸு செம குவாலிட்டியாக வந்திருக்கு. இந்த பிளான்ஸ் இதுலேயுமே ரூட்ஸ் நல்லா ஹெவியாக வந்திருக்கு. ஆசம் ஆசம் ஆசம். ஸோ பேசிக்காக இதை என் டேங்கில் வைக்கும்போது நான் உள்ள ஸ்டோன் போட்டு தான் வைக்க முடியும். அப்படியே வச்சா ஃப்ளோட் ஆகாது. ஃப்ளோட் ஆகிடும் எல்லாமே. வில் சி. அடுத்த பிளான்ஸ் நான் கட் பண்ணும்போது மேஷூர் பிளான்ட்டை கட் பண்ணாமல் நான் எடுக்கணும். அதான் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஓகே ஓகே சக்ஸஸாக கட் பண்ணியாச்சு பிளான்ட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல். ஓகே, ஸோ இதில் மொத்தம் 3 பிளான்ஸ் வந்துருக்கு டோட்டலாகவே இந்த ஒரு பேக்கேஜில்.
யூஸ்வலாக வந்து மிக்ஸ் பண்ணி தான் வரும், பட் ஓகே இருந்தாலும் நம்ம பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பிளான்ஸை ஹேண்ட்லிங் பண்ணாதீங்க ப்ரோன்னு சொல்லாதீங்க, இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு ஹேண்ட்லிங் தான். ஃபிஷ்ஷை தான் வந்து ஹேண்ட்லிங் பண்ணப்படுது, பிளான்ஸ்லாம் ஓகே இந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ணுறதால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். திஸ் இஸ் கால் அனுபியாஸ். வேறு லெவலில் இருக்கா? இதையும் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஆல்ரெடி அந்த பஞ்ச் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக தெரியுது. ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப்ஸ் பார்த்துடலாம். ஒன்றில் வந்து கப்பே வெளியே வந்துடுச்சு. இங்கே பாருங்கள் இதுலேயுமே ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வேறு நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். அடுத்த பிளான்ட். ஸோ சைஸ் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் மெயினாக என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லீஃபோடைய அந்த சைஸஸு, அந்த லுக் லைக் அதெல்லாம் வந்து கொஞ்சம் மாறும். பட் இதோடைய கேட்டகரி எல்லாமே அனுபியாஸ் தான். ஓகேங்களா? இது பாருங்கள் இது எப்படி இருக்குது. ஸோ இந்த பிளான்ஸும் ஒரே மாதிரி தெரியும், பட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதையுமே மென்ஷன் பண்ணிடுறீங்க. அடுத்தது இதை ஓப்பன் பண்ணுவோமா? இது எல்லாமே என் டேங்கில் வச்சுருவேன், சேல்ஸ் ஆகும்போது எடுத்து கொடுத்துருவோம். அப்படியே இந்த வாட்டி பேக் சைட்லேருந்து கட் பண்ணுவோம், அப்போ தான் வந்து இலையை கட் பண்ணிடுவோன்ற ஒரு பயம் இல்லாமல் கட் பண்ண முடியும். கொஞ்சம் சக்குன்னு போயிடும் அப்படியே. அதுக்கப்புறம் இப்படி லூஸ் ஆகிடுச்சா, கீழே விழுந்துருச்சு, அதுவும் விழுந்துருச்சு. இங்கே பாருங்கள் இது வந்து கொஞ்சம் இப்போ இந்த பிளான்ஸும் இந்த பிளான்ட்டும் ஒன்று தான், கொஞ்சம் சைஸ் டிஃப்ரென்ஸாக எடுத்திருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து இந்த பெரிய பிளான்ட்டுக்கான ப்ரைஸ் வந்து கொஞ்சம் செட் ஆகாமல் இருக்கும், பட் இந்த பிளான்ஸ் வேணுமா இருக்கும், அவங்களுக்கு வந்து இது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிற சொல்லி தான் வாங்கியிருக்கேன். ஒரு பிளான்ட்டில் பாருங்கள் எவ்வளோ லீவ்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ அதுதான் ஹைலைட்ஸ் இதில். யூஸ்வலாக வந்து அந்த மாதிரி லீஃப் வராது, பட் வந்துச்சுனாலே அது ஒரு ப்ரைஸ் வேறு மாதிரி தான் இருக்கும். இந்த பிளான்ஸ் எல்லாமே ரேண்டமைஸ்டாக பிக் பண்ணுறது கிடையாது, நம்ம பார்த்து தேடி பிடிச்சி அவங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எனக்கு வேணும்னு சொல்லி வாங்குறது. காயின் லீஃப் இது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு டைப். இது அனுபியாஸ்லேயே காயின் லீஃப். இது இந்த ராக்ஸ் கிட்டலாம் வந்து இப்படி வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அட்டகாசமாக தெரியும் பார்க்குறதுக்கு. என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட்னு சொல்லலாம் அது. அடுத்து ட்ரை பண்ணலாமா? கமான், இது இல்லை. இங்கே பாருங்கள் இது வந்து பேட்டின்னு சொல்லுவாங்க இந்த டைப் வந்து. அதான் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. பிளான்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகணும் கைஸ். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் வந்து ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்குது நம்மளுக்கு. அது கூட அனுபியாஸில் தான் கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்குது. பட் பிளான்ஸ்லேயே வந்து ஒரு சின்ன மைன்யூட் டிஃப்ரென்ஸில் வந்து ஏகப்பட்ட நேம் டிஃப்ரென்ஸ் வரும். இங்கே பாருங்கள் இது வந்து இந்த கோல்டுன்னு சொல்லுவாங்க, அனுபியாஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டைப். இது பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அடுத்த பிளான்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, இங்கே இன்னொன்று வந்துருச்சு. இப்போது இந்த வாட்டி கப்ஸு கொஞ்சம் டீசெண்டாக சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலாக மோல்டு இன்கம்ப்ளீட் மாதிரி தெரியுது, பட் கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள் இதுவுமே வந்து அனுபியாஸ் கோல்டாக நினைக்கிறேன், இல்லை வேறு இருக்கலாம், பட் ஓகே. அந்த கிளட்ச் பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த சிங்கிள் பிளான்ஸில் எவ்வளோ கிளட்ச் இருக்குது பாருங்கள், வெரி இன்ட்ரெஸ்டிங். இது வந்து நீங்கள் பேட்டா டேங்க்லேயுமே செட் பண்ணலாம், அதுதான் ஒரு அட்வான்டேஜ் இதில். நீங்கள் பேசிக்கான ஒரு லைட்டிங் செட்டப் கொடுத்துருந்தீங்கன்னா பேட்டா டேங்க்லேயுமே இது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கு இது வந்து இன்னொரு டைப். இது காஃபி ஃப்ளோராவோ என்ன ஒரு இது பேர். ஸோ நான் இன்னும் அவ்வளோ கிளாரிட்டியாக இல்லை, அதையுமே செக் பண்ணணும். இதெல்லாம் கொஞ்சம் கீழே போட்டுடலாம், அப்புறமா எடுத்து கூட்டிடலாம். ஓகே, இது வந்து அப்பயே ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி இது லிஸ்ட்டில் இல்லாததா இல்லை ஆர்டர் பண்ணதான்னு தெரியல, பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா ஃபர் நேரோ லீஃப். நம்மகிட்ட இந்த பிளான்ஸ் ஒரு வாட்டி நிறையா இருந்துச்சு, நம்மளோட வீடியோஸ்லாம் இருக்கும். ஆனால் அப்புறம் ஒரு டைம் வந்து கஸ்டமர் ரிக்வெஸ்ட் பண்ணால் கொடுத்து விட்டேன் அவருக்கு. அதால் வந்து திருப்பி இதை வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். இங்கே பாருங்கள் இது குட்டியாக தான் இருக்கும், ஆனால் இதில் நிறைய பிளான்ஸ் இருக்கும், அதான் அட்வான்டேஜ் இதில். இங்கே பாருங்கள்
அவங்க போட்டதுன்னா 1 கிளச் தான் போட்டாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளான்ஸ் ஆகிடுச்சு. 3 பிளான்ஸ் ஆகிடுச்சு. அதுலேயே ஆக்சுவலாக 4 பிளான்ஸ் எதுங்களா, 4 பிளான்ஸ். இது வந்து அனுபியாஸ்லேயே வந்து இதுக்கு வந்து ட்ராகன் க்ளா டைப்பில். ஓகே, ட்ராகன் க்ளா எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, லாஸ்ட் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து நல்லா இருக்கு பாருங்க. இது பேர் எதாவது சொன்னாங்க, பட் இது ரெட் அதுக்கப்புறம் ஒயிட் எடுத்திருந்தேன். இது 2 பிளான்ஸ் இருக்குது இதில். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கெனஸ்டர் மேலே இல்லை சின்னதாக வந்து ஒரு செட்டப் பண்ணி வைக்கலாம். இது வந்து மண்ணில் வளரக்கூடியது இது. ஸோ நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே வைக்க முடியாது. மேலே அந்த டெரேரியம் செட்டப்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுற பிளான்ஸ் இது. இதை எதுக்கு வாங்கினா வீட்டில் வந்து கொஞ்சம் வைக்கலாம்னா பார்த்தோம். பட் இன்னும் எந்த பிளானும் பண்ணலை. ஸோ ஐ ஷுட் டூ சம்திங் ஃபார் திஸ். பட் எங்கள் வீட்டில் வந்து என்கிட்ட வந்து ஒரு அக்வேரியம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியிலேருந்து வெளியே இருக்குது ஆல்ரெடி. அந்த இப்போ எப்படி சொல்கிறது, அந்த ஸ்டெம்மு ட்ரிஃப்ட் ஃப்ரூட்டு, அதுக்கு வந்து இதை நான் வைக்கலான்னு சொல்லி பிளான் வச்சுருக்கேன். பட் அதை பிளான் பண்ணி தான் பண்ணணும். ஃபார் நவ் இதுதான் கைஸ் இப்போதைக்கு அவைலபிள் பிளான்ஸ். இது இங்கே பாருங்கள், 1 இதில் வந்து ஒரு 4 இருக்குது, 5, 6, 7, 8, 9 நார்மல் சைஸ் பிளான்ஸ் வந்து 9 பிளான்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரி வந்துடும். இந்த சின்ன பிளான்ஸ்லாம் வந்து பெரிஷபிள் டைப்பில் வந்துடும். அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸல் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 பிளான்ஸ் இருக்குது. 4 இல்லை, 3 பிளான்ஸ் இருக்குது. 4 பிளான்ஸ் இருக்குது. டபுள் எக்ஸலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 பிளான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் கைஸ் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க பிளான்ஸு. இந்த பிளான்ஸ் எல்லாமே வந்து அவைலபிள் ஃபார் சேல். உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ஒரு வாட்டி கரெக்டாக காமிக்கிறேன். பிளான்ட் நம்பர் 1, இது வந்து பிளான்ட் நம்பர் 2. ஓ நோ, ஓகே, பிளான்ட் நம்பர் 3, பிளான்ட் நம்பர் 4, பிளான்ட் நம்பர் 5, பிளான்ட் நம்பர் 6, plant number 7, plant number 8, plant number 9, சமையா இருக்குங்க, நம்பர் 10, அதுக்கப்புறம் plant number 11, plant number 12, 13, 14, 15, 16. ஸோ டோட்டலாக 16 கவுண்ட்டு. இது ஒரு 2. இது வந்து யாருக்காவது வேணும்னு சொல்லுங்கள், கொடுக்கலாம். இல்லாட்டி நம்மளே வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ கைஸ், திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு. நம்ம எப்படி நம்ம பிளான்ஸை சூஸ் பண்ணிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு, நம்ம வந்து சீ வாட்டர் பிளான்ஸை வந்து நம்ம வாங்க மாட்டோம். ஏன்னா நம்மகிட்ட அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது இப்போதைக்கு. நம்ம நிறைய வாங்கி சேல் பண்ணுற அளவுக்கு. பட் இந்த பிளான்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதாவது இதில் போய் இப்போ என் டேங்க்கில் வச்சு விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஃபியூச்சர் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு யாருக்காவது வேணால் மெசேஜ் பண்ணுங்கள். we can ship that to anywhere in South. Okay, thank you so much for watching guys. Subscribe பண்ணிக்கோங்க. இன்னொரு பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.